ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆய்வக உதவியாளர் உட்பட 21 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஸோ அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ ஸோ அந்த பதவியின் பேர் எழுதுருங்க. பதவியின் பெயர் டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயர் எழுதுருங்க. இப்போ உதாரணத்துக்கு பதவியின் பெயர் ஆய்வக உதவியாளர். ஸோ இந்த பாக்ஸில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஒட்டிடுங்க. ஃபோட்டோக்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய நேம் எழுதுருங்க. தந்தை பெயர் எழுதுருங்க. பிறந்த தேதி மற்றும் வயதை எழுதுருங்க. கல்வி தகுதி, ஆதார் எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, மதம், சாதி, வகுப்பு, முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதனுடைய விவரங்கள் இதனும் அடுத்த முகவரி. ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மதுரை மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. ஸோ இந்த வெப்சைட்னோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மதுரை மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இதில் தான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 13/3/2025 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/3/2025. ஸோ இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 15/3/2025. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மதுரை மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் கீழ் இயங்கும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல பயிற்சி மையம், சமயநல்லூர், மதுரை மாநகராட்சி, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இயங்கி வரும் மாவட்ட ஆரம்ப நிலை இடையீட்டு சிகிச்சை மையம், காசநோய் ஒழிப்பு திட்டம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல மையம், மதுரை மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மதுரை மாநகராட்சியின் கீழே இயங்கும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்குட்பட்ட புதிய சுகாதார நலவாழ்வு மையங்கள் இடங்களில் பார்த்திங்கன்னா காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ கொடுத்துற போஸ்ட் அனைத்துமே பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர், மெடிக்கல் ஆஃபீஸர், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல பயிற்சி மையம், சமயநல்லூர் 2 வேகன்சி, 40 வயதிற்குள் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MBBS, TBH, MD, பீடியாட்ரிக், TGO, TCH, MD, OG, ஊதியம் 40,000. ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் 1 வேகன்சி, 45 வயதிற்குள் இருக்கணும். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி. இதில் கூடுதல் தகுதி கொடுத்துருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி 12,000. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி 1 வேகன்சி, 40 வயதுக்குள் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி. சேலரி 23,000. ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் 1 வேகன்சி, வயது 40 வயதுக்குள் இருக்கணும். பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி ஆக்குபேஷனல் தெரப்பி
சம்பளம் 23,000. சமூக சேவகர் சோஷியல் ஒர்க்கர் ஒரு வேகன்சி 40 வயதிற்குள் இருக்கணும். MSW சேலரி பார்த்தீங்கன்னா 23,800. முதுநிலை ஆய்வக நுட்புணர் ஒரு வேகன்சி 40 வயதுக்குள் இருக்கணும். MSc மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, அப்ளைடு மைக்ரோபயாலஜி, ஜென்ரல் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி without TMLT, or BSc மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் வித் ஆர் வித்தவுட் TMLT. சேலரி 25,000. ஆய்வக உதவியாளர் லேப் அட்டண்டர் 2 போஸ்ட்டு 40 வயதிற்குள் இருக்கணும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சேலரி பார்த்தீங்கன்னா 8,500. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் IRL ஒரு வேகன்சி 35 வயதிற்குள் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th +2 வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதில் கூடுதல் தகுதிகள் கொடுத்துருக்காங்க. சேலரி 12,000. நடமாடும் நுண்கதிர் வாகன ஓட்டுநர் டிரைவர் ஒரு போஸ்ட்டு 40 வயதுக்குள் இருக்கணும். ஹைஸ்கூல் சர்டிஃபிகேட், பர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஆஃப் லைட் மோட்டார் வெஹிக்கிள். சேலரி 13,500. மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆஃபீஸர் UHWC 21 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 40 வயதுக்குள் இருக்கணும். MBBS முடித்து மருத்துவ கவுன்சிலிங்கில் பதிவு செய்திருத்தல் வேண்டும். சேலரி 60,000. சுகாதார ஆய்வாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் UHWC PHC 21 கட்டிடங்கள் 35 வயதுக்குள் இருக்கணும். இதற்கான கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி 14,000. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடைநிலை சுகாதார வழங்குனர் செவிலியர் 21 கட்டிடங்கள் 50 வயதுக்குள் இருக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா TGNM அல்லது BSc நர்சிங். சேலரி 18,000. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் 34 கட்டிடங்கள் 45 வயதுக்குள் இருக்கணும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி 8,500 சம்பளம் தராங்க. மருந்து ஆளுநர் ஃபார்மாசிஸ்ட்டு 2 வேகன்சி 35 வயதுக்குள் இருக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி. சேலரி 15,000. ஆய்வக நுட்புணர் ஒரு வேகன்சி 35 வயதுக்கு இருக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 எக்ஸாமினேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் 1 இயர் டியூரேஷன். சேலரி 13,000. துணை செவிலியர் 2 வேகன்சி 40 வயதிற்குள் இருக்கணும். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 14,000. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் 2 வேகன்சி 40 வயதிற்குள் இருக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சேலரி 8,500 ரூபாய். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் NUHM ஒரு வேகன்சி 35 வயதுக்கு இருக்கணும். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய். ஊர்தி ஓட்டுநர் ஒரு வேகன்சி 40 வயதுக்குள் இருக்கணும். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் சர்டிஃபிகேட், பர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் லைட் மோட்டார் வெஹிக்கிள். தினக்கூலி அடிப்படையில் ரூபாய் 708. உதவியாளர் அட்டண்டர் கிளீனர் ஒரு வேகன்சி 40 வயதுக்குள் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. தினக்கூலி அடிப்படையில் ரூபாய் 612. குடும்ப நல ஆலோசகர் 5 வேகன்சி 40 வயதுக்கு இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோஷியாலஜி, ஹோம் சயின்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். சேலரி 20,000. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625014. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.